அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சீத்தை அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். டேக்கு முடிச்சுட்டு புதுசாக வந்தது சீத்தை அம்மன் கோவிலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதை அம்மன் கோயில் முன்னுக்கே வந்து ராமரோட சிலை வச்சுருக்காங்க. அதில் வந்து அனுமானோட சிலை இருக்குது. ஸோ இந்த இடம் தாங்க சீதை அம்மன் கடத்தி கொண்டு வந்து வச்ச இடம். இதில் வந்து அனுமானோட பாதம் இருக்குது. ஸோ உள்ளே நான் கோயில் காட்ட இல்லாது, எலோட் இல்லை, வெளியே மட்டும் காட்டுறோம். கோயிலை பாருங்கள், நல்லா இருக்குங்க வெளியில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சீத்தை அம்மன் கோயில்கிட்ட. இது வந்து பின்புற பக்கம். இது கிட்ட பார்ப்போம். வாவியை பாருங்கள், அப்படி ஓடணும் தண்ணி அடித்து ஊற்றிட்டு. இந்த இடத்துல தான் இந்த சீத்தையை வந்து கொண்டு வந்து வச்ச இடம். வச்சு அனுமன் வந்து மீட்டு எடுத்த இடம். பார்த்தீங்களா, இந்த அனுமனுடைய பாதம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பார்த்தீங்கன்னா அனுமாரோட சிலை இருக்குது. இந்த ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சி தான். நீர்வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அப்படி பாடுகிறது, எவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது இந்த இடம். அனுமார் இருக்காங்க. இதுதான் வந்து ஆஞ்சநேயரோட பாதம். நம்ம கிட்ட போகலாம், பாதத்துக்கிட்ட போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா சிலை செஞ்சுருக்காங்க. ஒரு மான்னிக்கு சீதை இருக்காங்க. அனுமார் வந்து சீதையை பேசுகிற மாதிரி. இதில் வந்து அனுமானோட சிலை. அனுமானோட உதயத்துக்குள்ளே வந்து ராமனும் சீதையும் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதம். அதான் வந்து அனுமானோட பாதம். அதாவது சீதை இங்கே தான் அவங்க வந்து ராவணன் வந்து கடத்தி கொண்டு வச்சுருந்தார். அனுமான் வந்து காப்பாற்றி கூட்டிட்டு போனார் இந்தியாவுக்கு. இங்கே தான் இந்த இதிலிருந்து போயிருப்பாங்க, வனவாசம் இருந்தாங்க சீதை. அதுதான் பார்த்தோம். ராவணன் வந்து இங்கே தான் கடத்தி கொண்டு சீதையை கொண்டு வந்து வச்சுருந்தது. இந்த அஞ்சு ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு. இதுதான் அவங்க குளிக்கிறானா சீதா. குளிக்கிறதுக்காக அந்த நீர்வீழ்ச்சி. ஆஞ்சநேயரோட சிலை. கீழே பார்த்தீங்கன்னா அனுமனோட கால் பாதம் இருக்குது. அனுமனோட கால் பாதம் கிட்ட போயிட்டு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து சீதா வந்து குளிக்கிறதுக்கு நீர்வீழ்ச்சி போல. பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கால் பாதம் வந்து பார்த்தீங்களா. ஆனால் பார்க்கலாம், மஞ்சள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. தண்ணியை பாருங்க அப்படி பாயுது. இதை பாருங்கள், தண்ணியிலையும் போய்ட்டு காலெல்லாம் கழுவலாம். அது புனித தண்ணி தான் இது. பின்பக்கத்தில் தான் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய விஷயம் கட்டி போட்டிருக்கான். அந்த காலத்து கோயில் தான் சீதை அம்மா வனவாசம் இருந்த இடம். ஆஞ்சநேயர் வந்து கடத்திட்டு இந்த ஆஞ்சநேயர் வந்து இங்கே எடுத்து போனாங்க. பக்கத்துலாம் பார்த்தீங்களா அந்த மரங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இயற்கையான இடத்துல தான் வந்து கொண்டு வச்சுருக்காரு, ஒரு பாதுகாப்பான இடத்துல. படியெல்லாம் இப்போ செஞ்ச படிகள் தான். நான் வந்து இந்த ஆறு எல்லாமே ரியலானது. பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு மலை தொடர் இருக்குது. ஸோ அந்த மலைக்கு பக்கத்தில் தான் கொண்டு வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அதாவது நீர்வீழ்ச்சியெல்லாம் பாயுது. இப்போ நீர்வீழ்ச்சின்னு சொன்னால் அவங்க வந்து குளிக்கிறதுக்கு, அவங்க நீராடுறதுக்கெல்லாம் அந்த நீர்வீழ்ச்சி. இடத்தையும் ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த ஸ்பாட்டில் இருந்த ஸ்பாட்டில் தான் போல சிலையை, அந்த சிலையை வச்சுருக்கான்னு தெரியாது. இதுக்குள்ளே தான் வந்து சீதை இருந்த இடம். ஸோ வந்து அனுமன் வந்து காப்பாற்றுறப்ப அவரோட கால் பாதம் வந்து அதில் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம். இந்த நீர்வீழ்ச்சி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீதை அம்மனோட கோயில். அதாவது
ராவணன் வந்து சீதையை வந்து கடத்திட்டு வந்தார், இதுதான் வந்து வச்சுருந்தார். இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதை அம்மா வந்து அந்த குளிக்கிற இடங்கள் போல இருக்குது. அவர்கிட்ட வந்து அவருடைய கால் பாதம் வந்து அவ்வளோ பெரிய கால் பாதம் இருக்குது. நான் வந்து இப்போ கோயில் பின்பகுதி நினைக்கிறேன். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை தொடர்கள் தான், இயற்கையான இடம், குளிர் பிரதேசம், ஃபுல்லாக மலைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் காடு சொன்னாங்க. அந்த வனவாசம் சொல்கிறது இதுதான், இல்லை வந்து காடு தானே, அதனால தான் இந்த வனவாசம் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ராவணன் வந்து சரி அனுமன் வந்து சீதையை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அது அப்படியே வந்து கோவிலாக கட்டி கொடுத்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் மீன்கள்லாம். இயற்கை சூழல் அமைஞ்சனால இந்த அப்படியே அந்த ஜிங்கன் ஒரு காற்று, நீர்வீழ்ச்சி பாருங்கள் எப்படி அந்த இடத்துல கொண்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சுற்றி வந்து காடு, அந்த வனவாசம் காடு. எல்லாத்தையும் ஒரு அனுமானோட பாதம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாதம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சீதையம்மன் கோயில் அப்படி பார்த்தாச்சு. இங்கே வந்து நிறைய நம்ம எந்த போகிறோம், எந்த இதில் வந்து போகிற இடங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே காட்டுறோம்.